வடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையை என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைப்பதும் நீரல்லவோ என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைப்பதும் நீரல்லவோ கண்மலை தேடும் வடியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ கண்மலை தேடும் வடியும் என்னையும் தருவது நீரல்லவோ போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. அல்லேலூயா. தேவனுடைய காலத்தில் அவருக்கு 10வது மாதம் 10ஆம் தேதி அவருக்கு வழிபாதையை ஓபன் பண்ணி கொடுத்தார். 10:10 தேவன் நாள் வரைக்கும் குறையின்றி நிறைவாகவே நம்மளை செய்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த 10வது மாதத்திலே தேவன் நம்மளுக்கு என்ன செய்ய போகிறார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார் தெரியாது. ஆனால் தேவன் நம்மளுக்கு 3 வாரம் நம்மளுக்கு ஒரு சாட்சி தருவார். நல்ல ஒரு சித்தத்தை தருவார், நல்ல ஒரு செயல்களை தருவார். ஆசீர்வாதமான நாட்களை எங்களுக்கு தந்திருக்க தேவன் நல்ல ஒரு மகிமைப்படுத்தக்கூடிய சாக்கியத்தை தருவதற்காக நன்றி கர்த்தார். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் செய்வோமா. ஆண்டவரே, இந்த 10வது மாதம் எங்களுக்கு நல்ல ஒரு சாக்கியத்தை தார், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தார், நல்ல ஒரு பரிசுத்தப்படுத்தும் ஐயா. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி கர்த்தார். சோத்திரம் ஐயா, சோத்திரம் 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 ஐயா. நன்றி 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 அப்பா. தேசமே பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே எங்களுக்கு நல்ல ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்கள், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. கோடா கோடி நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி நன்றி அப்பா. சோத்திரமை நன்றி நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சோத்திரம் நன்றி. நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு நாள் எங்களோடு பேசுவதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகளை நல்ல ஒரு செயல்களை தருவதற்காக நன்றி கர்த்தாவே. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. சோத்திரம் பரிசுத்த 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 பரிசுத்த. நன்றி 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 அப்பா. நல்லவர் நல்லவர் நல்லவர், வாக்கு மாறாதவரே சோத்திரம். பரிசுத்தரே சோத்திரம். பாவங்களை நீக்கினவரே சோத்திரம். நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் 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 ஐயா. நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் ஐயா. சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம். ஆமென் 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 ஆமென். மகிமை உமக்கன்றோ மாட்சி
மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. சொல்லுமா, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, விலையேற பெற்ற உன்றத்தான் வீடுகளை கொடுத்தே, விலையேற பெற்ற உன்றத்தான் வீடுகளை கொடுத்தே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற எங்கள் ராஜாவே, உன்னாமம் வாழ்க, உன் அரசு வருக, உன் சித்தம் நிறைவேறுக, உன்னாமம் வாழ்க, உன் அரசு வருக, உன் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதனே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதனே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை
இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. நன்றி அப்பா. எல்லா துதி கனம் மகிமை உனக்கு. நாங்கள் வெறும் குப்பையாய் இருந்தாலும், ஒன்றுக்கு உதவாதவராய் இருந்தாலும் எங்களுடைய துதியை கேட்டுக்கொள்ளும். நாங்கள் ஒரு பாவியாக இருந்தாலும் எங்களுடைய துதியை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் ஒன்றுக்கு உதவில்லாத ஒரு குப்பையாய் இருந்தாலும் எங்களுடைய துதியை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. நீ துதிக்க, அந்த துதியிலே இருக்கக்கூடியவர். நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை உன்னோடு நாங்கள் பேசக்கூடியவர். நல்ல ஒரு சிலாக்கியத்தை தந்து, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்து எங்களுக்கு தருவதற்காக ஆண்டவரே ஒரு விஷயங்களை மன்னித்தரணும். ஒரு விஷயம் மன்னித்தரணும். 9 மாச கண்மணி போல் காக்கிறேன். இந்த 10வது மாசம் 11, 12, 3 வருஷத்தின் 3 மாதம் எங்களை எப்படி கண்மணி போல் வளர்ப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே நீ வளர்ப்பதற்கு நல்லவர், வாழ வைப்பதற்கு நல்லவர், மகிமைப்படுத்துவதற்கு நல்லவர். ஆண்டவரே ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய ஒப்புக் கொடுக்கிறேன், என் பாவங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பரிசுத்த வாக்கியங்களுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த ஆசையை விட்டு உன்னையே நம்பி வர எங்களை அர்ப்பணிப்போமா, எங்களை அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் நீ மன்னியும். என்னை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். கல்வனுக்கு கொடுத்த ஒரு மன்னிப்பு, உறவுகளுக்கு கொடுத்த ஒரு மன்னிப்பு, தாய் தந்தை கொடுத்த ஒரு மன்னிப்பு. ஆண்டவரே எங்களை மன்னித்தரணும், எங்களை மன்னித்தரணும் ஐயா. மன்னித்து எங்களை வழி நடத்தும். குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, நிறைவில்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டு ஐயா. எல்லாத்தையும் மாற்றி அமைக்க இந்த நேரத்தில் நாங்கள் என்னை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உலகம் தர முடியாத சமாதானம் உன்னிடம் உண்டு, அதை தருவேன் என்று சொல்ல இருக்கிறேன். அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதி எங்களுக்கு தாரும் ஐயா. தருவதற்கான நன்றி, தருவதற்கான நன்றி கருத்தா. சோத்திரம் ஐயா, சோத்திரம் 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 ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நின்னானமாக நீதிமொழி 10ஆம் அதிகாரம் சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். திரவியங்கள் ஒன்றுக்கு உதவாது, தப்புவிக்கும். நீதிமான்களை பரிசினால் வருந்தவிடார், அகற்றி விடுகிறார். சோம்பற்களால் ஏழையாவான், கையோ உண்டாக்கும். மகன் அனுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலட்சியை உண்டாக்குறவனா இருக்கிறான். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். பெயர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பெயரோ அழிந்து போகும். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், மூடனோ விழுகிறான். நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். கண் சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அலப்புகிற மூடன் விடுவான். ஜீவ ஊற்று அடைக்கும், எதுக்கும் மூடும். விரோதங்கள் விளங்குவது ஞானம், மதுகேட்டனுடைய முற்பும் பிறப்பு. தேர்ந்தெடுத்தவன் வாய்க்கு இருக்கிறது பொருள், அரணான பட்டணம். ஏழையின் வறுமையோ கலங்கப்பண்ணும். பிரயாசம் ஜீவனையும் விளைவோ
பிறப்பிக்கும் புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியிலே இருக்கிறான். தண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன் மதிகேடன். சொற்களின் முதுகில் பாவம் இல்லாமல் போகாது. புத்திமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, மனம் அற்ப விலை பெறாது. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை புசிக்கும். மூடரோ மாறுவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தரும். அவர் வேதனையை கூட்டார். தீவினை செய்வது விளையாட்டு. ஞானம் உண்டு. பயப்படும் காரியம் நேரிடும். காரியம் கொடுக்கப்படும். சுழல் காற்று கடந்து போவது போல் கடந்து போவான். நீதிமான் அஸ்திவாரம் உள்ளவன். பற்களுக்கு காடியும் புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் இருக்கிறான். பயப்படுதல் பெருக பெண்ணும் வருஷங்கள் குறிக்க போவோம். நீதிமான்களுடைய நம்பிக்கை அதிர்ச்சியாகும். அவற்றையோ அழியும். அரண் கலக்கம் அசைக்கப்படுவதில்லை. வசிப்பதில்லை. வெளிப்படுத்தும். அறுப்புண்டு போவோம். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியாது. துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. அப்படி உட்காரும். இந்த இடத்திலே இந்த நாள் 10வது நீதிமொழிகளை எடுத்து அதனால தேவன் நல்ல ஒரு வார்த்தைகளை தருவார். நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதிலே பார்க்க வேண்டியது முதல் வசனம் சொல்லுகிறது, சாலமோனுடைய நீதிமொழிகள் ஞானம் உள்ள மகனுக்கு தகப்பனுக்கு சந்தோஷப்படுத்தும். இன்னைக்கு ஒவ்வொரு காரியம் இத குறிப்பிடக்கூடிய காரியம் தகப்பனாக்க நம்மளுடைய உறவு முறையில வரக்கூடிய தகப்பன் அல்ல, பிதாவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தாயின்மை சொல்லக்கூடிய காரியம் பூமியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனத்தை முடியுமா? நீதிமொழிகள் படுத்துகிறான். மூடத்தனம் உள்ளவனும் பாருங்க, நம்ம பல முடியாது கேட்டிருப்போம். பூமாதேவி, பூமி யாரு? ஒரு பெண்ணுடைய பேரை உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். பூமி மேல் வாழ்கிறவர்கள் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா மூடத்தனமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா ஞானம் உள்ளவன் தகப்பனுக்கு சந்தோஷப்படுத்துவான். நம்ம பிதாவுக்கு சந்தோஷப்படுத்துறோமா? பூமியிலே சந்தோஷப்படுத்துறோமா? காலையில இந்த வசனம் படிக்கும் போது நான் எதுக்கு சந்தோஷப்படுத்துகிறேன்? உலக ஆசை இல்லையா? இல்ல பிதாவுடைய ஆசை இல்லையா? அந்த ஒரு வார்த்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, அதே அதிகாரத்திலே 22வது வருஷம் சொல்றது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்ட மாட்டார். நான் இன்னைக்கு பாருங்க, பூமாதேவிங்கிற வார்த்தைகள் நம்மளுக்கு இருந்தாலும் அதுல வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா சஞ்சலமும் தவிப்பும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு ஆசீர்வாதமா இல்ல. எல்லாமே இருந்து என்ன இருக்கு? ஒரு நிம்மதி இல்லைங்க. எதை யாரை கேட்டா பார்த்தாங்க இருக்கிறேங்க அவ்வளவுதான் சொல்லுவார்கள். ஆனா அவங்க ஒரு முழு நிறைவா சொல்வதற்கு காரணம் இல்லாமல் காரணம், நான் தகப்பனை கணம் பண்ணவில்லை.
அப்ப தகப்பனை கனம் பண்ணா தேவன் அந்த ஐஸ்வர்யத்தை தருவார், அதோடு வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லுகிறது. 20வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. நம்மளோட நாவெல்லாம் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய நாவெல்லாம் எப்படி இருக்கணும்? சுத்த வெள்ளியா இருக்குமா? துன்மார்க்கருடைய மனமோ எப்படி இருக்குமா? அற்ப வினயமாய் இருக்குமா? காரணம் துன்மார்க்கருடைய மனம், மனத்துக்கும் வாய்க்கு என்ன இருக்கும்? மனம் என்ன நினைக்கிறதோ வாய் பேசிடும். மனம் என்ன நினைக்கிறதோ வாய் பேசி முடிச்சிடும். திட்டணும்னா திட்டிடுவோம், வாழ்த்துனா வாழ்த்திடுவோம். இதே வாயில பைபிள சொல்றோம், இதே வாயில அர்த்தங்களை திட்டுறோம், இதே வாயில எல்லாத்தையும் சொல்றோம். ஆனா தேவன் சொல்ற அந்த வசனத்தை மறுபடி படிப்பா, நீதிமான் சுத்த வெள்ளி என்ன தராது. அப்ப நம்ம துன்மார்க்கனா இருக்கனா இல்ல நீதிமானா இருக்கனா ஐ டோன்ட் கேர், நம்மளுக்கு தெரியாது. ஆனா தேவன் நம்மளை உண்டாக்கி இருப்பாரானால் அவருடைய கட்டளைகளை கை கொண்டுதான் ஆக வேண்டும். தேவன் நம்மளோடு இருப்பாரானால் அவர் சொல்லுக்கு நான் அடக்கி இருக்க வேண்டும். அல்ல சொல்றாரு, 4வது வசனம் சொல்லுகிறது, சோம்பலுக்கு வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்பா என்ன இருக்கு? நம்ம இருக்கு வேலைக்கு போகாம நம்ம வீட்டுல உட்காந்தா சோறு தின்னுற முடியுமா? சோறு தின்னுற முடியுமா? சோறு தின்னுற முடியுமான்னு கேக்குறேன். வேலைக்கு போனாதான் அது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சம்பாதிச்சாதான் குடும்பமே ஓட்ட முடியுது. ஏன்னா செலவு கம்மி, ஆசைகள் பெருசு. நல்லா கேட்டுக்கங்க, செலவு கம்மி. அன்னைக்கு பாப்பா 3 இட்லி தின்னா இன்னைக்கு 3 இட்லி தான் திங்கும். ஆனா பாப்பா கையில ஆண்ட்ராய்டு அன்னைக்கு 5 ரூபாய்க்கு திட்டி 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆசைகள் பெருகி போய் கொண்டு இருக்கிறது. அப்ப நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது? அந்த வசனத்தை மறுபடியும் படிமா. நம்ம சோம்பலா செய்யறோமா சுறுசுறுப்பா செய்யறோமா? இது எதை குறிக்கிறது தெரியுங்களா? கடவுளுடைய வேலையை. சோம்பலா செஞ்சோம்னா நம்ம எப்படி இருப்போம்? சுறுசுறுப்பா செஞ்சா எப்படி இருப்போம்? அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள். இந்த மாதம் 10வது மாதம் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இன்னும் 2 மாதத்துல வருஷம் முடிஞ்சு போயிடும். 24 இருந்து 25 வந்துடும். அது வந்துடும். ஆனா நம்ம இருப்போமா தெரியாது. அதான் அவர் சொல்றாரு, அவர் ஆயுசு நாட்களை கூட்டி தரக்கூடியவராய் இருக்கிறார். அத சொல்றாரு 27 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர் ஆயுசு நாட்களை கூட்டி தர. நம்மளுக்கு ஆயுசு நாட்கள் எதுக்கு வேணும்? எதுக்கு வேணும்? ஆனா நம்ம எதுக்காக இருக்கிறோம்? 2 பிள்ளையை பெற்றுட்டோம், 1 பிள்ளையை பெற்றுட்டோம், 4-5 பிள்ளையை பெற்றுட்டோம். அதெல்லாம் கரம்பரை சேர்க்கிற வரைக்கும் எனக்கு உயரக்கூடியா? கேட்போமா போய் சொல்றோமா? கேட்போமா போய் சொல்றோமா? ஆனா நான் கடவுளுக்கா வாழ்ந்துங்க, எனக்கு கொஞ்சம் ஆயுசு நாட்களை கூட்டி கூடியா, நான் உனக்கா வாழன்னு சொல்ற ஜனம் குறைவு. எண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம், எண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். அந்த வசனத்தை மறுபடியும் படிமா. கர்த்தருக்கு பயந்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கனுடைய வழிகளோ குறுகி போவோம். நம்ம எதுக்கு பாருங்க, தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தவில்லை என்றால், அதான் யோவான் ஸ்நானகர் சொன்னான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண. அவன் சொன்ன முதல் வசனமே அதான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண. நம்ம யாருக்கு வழியை ஆயத்தம் பண்றோம்? நம்மளுடைய வழி எது? நான் எதற்காக பிறந்திருக்கேன்? நான் எதுக்காக நான் ஆண்டவரை ஏற்றிருக்கேன்? நான் எதுக்காக நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன்? நான் எதுக்காக திருவிருந்து எடுத்திருக்கேன்? என்னுடைய வழி என்ன? எல்லாமே எடுத்துக்கிட்டு நான் போகக்கூடிய பாதை தவறா இருந்தா என் ஆயுசு நாட்கள் குறுகி போய்விடும். அப்ப குறுகி போகாம இருக்க வேண்டுமானால் அருப்பாயுசுல செத்து போயிட்டாங்க. எப்படி? அருப்பாயுசுல இறந்து போயிட்டாங்க. பெத்தது ஒரு பிள்ளைங்க, அதை பார்க்க முடியாம
இறந்து போயிட்டாங்க. கேள்விப்படுறோம், ஆனா நம்ம திருந்த முடியல. உலகத்தில் நடக்கிற விஷயம் பார்க்கிறோம், ஆனா திருந்தறதுக்கு வழி வகுக்க முடியவில்லை. அதனால அவர் சொல்றாரு, 11வது வசனம் சொல்றாரு, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நான் நம்மளுக்கு எப்படி இருக்குதோ, நீ பேசுறதுல ஜீவனா இருக்கணும். ஜீவ ஊற்று இருக்கிறது ஜீவன். ஒருத்தனுக்கு அந்த வார்த்தை போகும்போது அவன் செத்தவன் ஏற்றி நிற்பான். நூற்றுக்கு அதிபதி வந்து சொன்ன பொழுது, நீ அந்த இடத்துக்கு வர லாய்க்கு இல்ல, ஆனா ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த ஒரு வார்த்தை ஜீவ வார்த்தையா போச்சு, அவன் உயிரோட எழுந்திருச்சான். இப்ப ஒன்னுட்ட இருக்கா இல்லையா? நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எப்படிப்பட்ட சிந்தனையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? வசந்த மறுபணி படிப்பான். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். நம்மளுடைய வாய் என்ன இருக்கும்? அடைக்கும். சில சண்டையில பார்த்தா, மூடடி, ரொம்ப பேசாத. கேள்விப்பட்ட வார்த்தை தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு. சண்டையில பேச உன்னை பத்தி தெரியாதா? நிறுத்து. வாய் அடைக்கக்கூடிய துன்மார்க்கன். ஆனா உன்னுடைய வார்த்தை பேச வேண்டுமானால் ஜீவ ஊற்றா இருக்க வேண்டும், ஜீவ வார்த்தையா இருக்க வேண்டும். என் வாயில என்ன வார்த்தை இருக்குது? என் வாயில என்ன வார்த்தை போட்டு கொண்டு இருக்கிறோம்? என்னுடைய வார்த்தை எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசனை பண்ணுவோமா? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எங்களுக்குள்ள இருக்க வேண்டும்? அது சொல்றாரு, 14வது சொல்றாரு, நம்மளாம் யாரு சேர்த்து வைக்கிறாங்க? அறிவை. எந்த அறிவை சேர்த்து வச்சிருக்கிறோம்? 1வது படிச்சப்பே அந்த பிள்ளை டாக்டருக்கு படிக்க வைக்கணும், இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும், கலெக்டருக்கு படிக்க வைக்கணும்னு எதை சேர்த்து வைக்கிறோம்? உலகத்தை சேர்த்து வைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, நான் பிறந்த பிள்ளை நான் கடவுளுக்காக சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்லவில்லை. நம்மளுக்கு உண்டாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் உலகத்திலே வேலை செய்தார் என்று சொல்லவில்லை என்றாலும், அவர் தகப்பனாரோடு இருந்தார், உறவுகளோடு இருந்தார், நண்பர்களோடு இருந்தார். ஆனா அவருடைய கொள்கை பிதாவையே சார்ந்திருந்தது. அதனால்தான் சொல்றாரு, நான் அவரிலும் நான் உங்களிலும் இருக்க வேண்டும். அப்ப நம்மளுக்கு பிதாவுக்கு கனெக்ஷன் கொடுக்கக்கூடியவர் இயேசு ஒருவரே. அதுல சொல்றாரு 29 சொல்றாரு, கர்த்தருடைய வழி எப்படி நம்மளுக்குங்க அரண் தான் தெரியுமா? ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளஸிங், ஒரு குட் லைஃப், குட் வே. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நான் போகக்கூடிய பாதையில என்ன இருக்கு? இப்பெல்லாம் ரோடு, எல்லா ரோடு என்ன வச்சிருக்கோம்? வெட்டி போட்டு மேடு பள்ளமா ஊட்டிக்கு கிழக்கு மேற்குமா போயிட்டு இருக்கோம். நேற்று சைக்கிளை ஓட்டிட்டு போய் வீட்டுல வச்சேன். காலையில சைக்கிள் பஞ்சராது, அங்கிருந்து நடத்துவாங்க. அப்ப காரணம் பாதைகள் சரியில்லை. கரண்டு மட்டெல்லாம் சமப்படுத்துங்கள் என்று சொன்னார். கரண்டு மட்டம் அவருடைய வாழ்க்கை சொன்ன 7 காரியத்தினோட கரண்டு மட்டங்களை சரி செய்தா நான் ஞானியின் பாதையில் ஏதோ வசனத்தை படியுமா? கர்த்தருடைய வழிகள் உத்தமருக்கு அரணாய் இருக்கிறது, அக்கிரமக்காரர்களுக்கோ என்ன இருக்கு? கலக்கம். நீ கலக்கம் இல்லாம இருக்கமா? சொல்லுங்க. குடும்பத்துல கலக்கங்கிறது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்மானிக்கிறது? அந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? பிரிஞ்சு போற பிரச்சனை இருக்கிறது, இறந்து போற பிரச்சனை இருக்கிறது, திருப்பி சேர்வோங்கிற பிரச்சனை இருக்கிறது. எந்த பிரச்சனை நம்ம வீட்டுல இருக்குது? விட்டுட்டு போனா போதும், அவ எப்படியா போனா போதும், அவ செத்தா போதும். இப்படிப்பட்ட பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மூடத்தனம் உள்ளவர்கள். நல்ல ஞானங்கள் வேண்டும், நல்ல அறிவுகள் வேண்டும். அடுத்த வசனம் சொல்றாரு, யாருங்க நம்ம எல்லாம் என்னமா புள்ளிமானா கிளைமானா என்னமா நம்பலாம்? நீதிமானுடைய பரிமாறுவது
அசைக்கப்படுவதில்லை. துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. துன்மார்க்க நம்பலாம் ஆயுசு நாட்கள் குறைஞ்சது. அற்ப ஆயுசுல போயிட்டாண்டா. இந்த வண்டியில போனா திருப்பி வரல. இப்ப நம்மளோட சிந்தனை, நம்மளோட செயல்கள் எப்படிப்பட்ட ஒரு லைனா இருக்குது? இப்ப நம்ம சொல்லிட்டு போறோம், நான் போறேன், வர முடியுமா? சொல்றோம் இல்லையா? காரணம், நம்ம மனசு நம்ம உடம்பை நம்மளுக்கு தீர்மானிக்க முடியல. போயிட்டு வந்தா பாக்கலாங்க. கேட்டாக்க 1000 ஆக்சிடென்ட் நடக்குது. எதுல உட்கார்ந்தாலும் சாவு. ட்ரெயின்ல உட்கார்ந்தாலும் சாவு, பிளேன்ல உட்கார்ந்தாலும் சாவு, கப்பல்ல உட்கார்ந்தாலும் சாவு, பஸ்ல போனாலும், சைக்கிள்ல போனாலும், மோட்டார் சைக்கிள்ல போனாலும், கார்ல போனாலும் சாவு சாவு கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு என்ன வேண்டும்? கருத்து உத்தமனுக்கு வழி எப்படி கருத்துற வழி உத்தமருக்கு அரணா இருக்கணும். அவன் சொன்ன ஏறிட்டு, ஐயா நான் போயிட்டு திருப்பி வருவேன். யார் சொன்னான்? யார் சொன்னான்? சமாரியன் சொன்னான். இவனை பார்த்துக்க, நான் போயிட்டு நான் திரும்பி வந்து அவன் கணக்கை செட்டில் பண்ணுகிறேன் என்று சொன்னான். அவன் சமாரியாவனா இருந்தனால அவன் சொன்னான். ஆனா நீ இன்னைக்கு என்ன வாழ்க்கை? நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? 31 சொல்றாரு, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நம்ம வாயில என்ன இருக்கணுங்க? என்ன வெளிப்படுத்தணும்? வேதம் வேண்டாம். கெட்ட வார்த்தை மட்டும் பேசாமல் இருக்காள். எப்படி சொல்லியிருக்காரு? உங்கள் வாயில் ஒன்றும் கெட்ட வார்த்தை பேசாத. நம்ம கோபத்துல பேசிடுவோம். என்ன பேசிடுவோம்? தூசண வார்த்தை வந்துருச்சுங்க. நான் அடக்கி அடக்கி அடக்கிதான் பார்த்தேன், அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. எவ்வளவு தான் நடக்கிறது? என் நெஞ்சே வெடிச்சு போயிருங்க. பேசுனாதான் ரிலீஃப் கிடைக்குது. அதனால சொல்றாரு, நீதிமானுடைய வாய் உத்தமனா இருக்கணும். இயேசுக்கு எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க, எவ்வளவு பேர் முன்னாடி பின்னாடி விட்டு பேசியிருப்பாங்க. அவர் வாய் திறவாத ஆடா இருந்தார். அவரை ஏத்துக்கிட்ட நான் எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? ஒரு குடும்பத்துல வந்தாக்க வாய் திறவாத ஆடா இருக்க வேண்டும். கடைசி வசனம் சொல்லுகிறது, உதடுகள் என்னங்க? நீதிமானுடைய வாய் எப்படி இருக்குமா? பிரியமானது பேசும். டிவி சீரியல் அதுல அவ அப்படி செத்து போயிட்டாலா, அந்த சாவு நம்மளுக்கு வருமா வராதா? வருமா வராதா? அப்ப அந்த கதை பார்த்தங்க, இந்த கதை பார்த்தங்க. ஆனா வேதத்தை மட்டும் தாங்க நான் பார்க்கல. வேதத்துல பாக்குறோம் சாவு வர்றது. யாருக்கு சாவு? துன்மார்க்கனுக்கு சாவு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நல்லவனுக்கு ஜீவ ஆயுசை தந்திருக்கிறார். அப்ப வேதம் தெளிவாக சொல்லி கொண்டு இருந்தாலும் இன்னும் 2 வசனத்தை படிச்சு முடிப்போம். அது 16வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும். நம்ம எது செஞ்சிட்டு இருக்கோம்? நம்ம செய்யற எல்லா வேலையுங்க நல்லா கேட்டுங்க. தப்பா நான் சொல்ல, என்ன எடுத்துக்கங்க. உங்களை சொல்றதை விட நான் ஒரு ரேடியோ ரிப்பேர் பண்றேன், அதுல நான் பொய் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா? பொய் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா? சொல்லிதான் ஆகணும். அது பாவமா பாவம் இல்லையா? அப்ப நான் இங்க வந்து நிக்க முடியுமா? அப்ப தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கார். அப்ப அந்த பாவத்தை நான் பிறப்பிக்க வேண்டும். வசந்த மறுபடி படியுமா? ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ ஒண்ணு நடக்கல. நான் நேற்று ராத்திரி இவ்வளவு தூரம் சம்பாதிச்சே மாட்டேன். இந்த செல்போன் கடை ராத்திரி சாத்திரப்ப சாக்கடையில விழுந்துச்சு. சாக்கடையில விழுந்தா வேற எடுக்கிறதுக்கே போட்டு கிடையாது, விவோ இல்ல. அப்புறம் எடுத்து போய் பார்த்தாக்க தண்ணி உள்ள போல. அது டிஸ்பிளே எடுத்தோம்னா டிஸ்பிளே பேர் இருக்கான்.
அப்புறம் என்ன ஆச்சு? ஏதோ கடவுள் வழியா என் மக ஏதாவது நோண்டி கொஞ்சம் சத்தத்தை எடுத்து கொடுத்தான். அதுதான் இன்னைக்கு கேட்கிறேன். காரணம், நான் செய்த தொழிலுக்கு தண்டனை. இப்ப ஏன் அது நடக்குதுனாக்க, அது அவருடைய வார்த்தை வெளியே போறது அது நிக்குது. இல்லாட்டி அன்ன ராத்திரி அது என்ன செஞ்சிருக்கோம்? மண்டைய போட்டிருக்கோம். அப்போ பொய்யாய் நான் சம்பாதிச்சா அந்த காசு நினைச்சு நிக்காது. உண்மையாய் சம்பாதிச்ச சிறு துளி கூட பெருவெள்ளமாய் மாறும். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், இவன் போன கீழே போட்டு உடைச்சிட்டான், என் மக போன உடைச்சிட்டான். 2 பேர் வீட்டுல எல்லா போனதுலயும் 1000 கிராக் இருக்கு, மேப்பு மாதிரி இருக்குது. கேட்டாக்க சார்ஜி காலில் வீட்டுல ஏற மாட்டேன், அது தூக்கி அது இங்கே சார்ஜை வாங்கி போட்டு. எப்படி என்னோட ஆசை என்ன இருக்குது? துர்மார்க்கனா நான் சம்பாதிச்சாலும் அதுல ஒரு நல்ல வார்த்தை வெளியே போக வேண்டுமே. ஒரு ஆதங்க ராத்திரெல்லாம் தூக்கம் வரல, 3 மணிக்கு தூக்கம் வந்துச்சு. என் மகன் 4:30 எழுப்பி வர, என்னப்பா போலையாப்பாங்கிறான். இதையே நல்லதை பேசுறதுக்கே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் 8 வருஷத்தை படிச்சு பிடிச்சிருமா? புத்திமான் நம்ம என்னக்காக தெரியுமாங்க? இப்ப நம்ம பிள்ளைகளை திட்டப்ப என்ன சொல்றோம்? புத்தி இல்லாம எதுக்கிட்டு கொஞ்ச நேரம் புத்தியோட இருக்க சொன்னா சொல்லுவோமா? புத்தியோட இருக்கு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? என்ன அட்வைஸ் பண்ணாலும் நம்ம புத்தியா இருக்கணும் இல்ல, அட்வைஸ் நல்லா சொல்லிடுவோம். நீ புத்தியா இரு, நான் புத்தி இல்லாதவதான், நீ புத்தியா இரு. அவ கேட்டாக்க, நீயே புத்தி இல்லைங்கிறப்ப நான் எதுக்குமா புத்தி வச்சுக்கிட்டு, நானும் புத்தி இல்லாம இருந்துட்டு போயிருவேனே. சொல்லாம சொல்லக்கூடாதா? தாயை போலதான் இல்ல, நூலை போலதான் சேட, வேதம் புள்ளதா, வேத வார்த்தை புள்ள. அப்ப நம்ம எந்த பிள்ளைய வைத்து இருக்கிறோம்? எந்த பிள்ளையை நம்ம பார்த்து கத்துக்கிட்டோம்? அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள். சீக்கிரம் படிச்சு முடிச்சிடும். 2வது வசனத்தை சீக்கிரம் படிப்போம். அநியாயத்தை நம்ம என்ன செய்யறோம்? எல்லாமே வாங்கி வச்சா கூட அது ஒரு நாள் நம்ம தூக்கிட்டு போக முடியாது. இப்ப செல்போனை நான் தூக்கிட்டு போக முடியுமா? செத்தோன்னு என்ன செஞ்சிருவோம்? எல்லாத்தையும் எடுத்துருவோம். பாக்கெட்ல இருக்கிற என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துருவோம். எதுவுமே மனுஷனுக்கு போடுற ட்ரெஸ் கூட கொஞ்ச நாள்ல இத்து போய் நிர்வாணமா தான் படுத்திருப்போம். நல்லா கேட்டுக்கங்க, இந்த உலகத்துல இருந்து இந்த உடம்புல எதுவுமே ஒட்டாது. அதனாலதான் இது ஒட்டாதுங்கிறதுனாலதான் தேவன் ஆதாமை நிர்வாணமாக உண்டாக்கினார். அவன் மேல என்ன பட்டு போட கட்டினாலும் சரி, பட்டு சட்டை போட்டாலும் சரி, அது கொஞ்ச நாள்ல இத்து போன அந்த உருவம் மண்ணுக்கு நிர்வாணமாக இருக்கும். அப்ப நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இனிமேல் என்ன செய்து கொண்டிருக்க போறோம்? சிந்திப்போமா? சிந்திப்போமா? ஒரே ஒரு வசனத்தை ஏன் நின்று படிப்போமா? 3வது வசனமும் 7வது வசனத்தை என்னங்க சொல்றாங்க? நீதிமானை நம்ம பசிக்காக ஓடுறோம். எதுக்குங்க வேலைக்கு போறீங்க? நான் 2 பிள்ளைங்க இருந்துட்டு அவளுக்கு சோறு போடுங்க. என்ன சொல்றோம்? பொய் சொல்றோமா உண்மை சொல்றோமா? ஆனா வேறு சொல்லுகிறது, நீ நீதிமானா இருந்தாய் சோறு போடுவ. எப்படி? யோசேப்பு தன் சகோதரன் குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கு சோறு போட்டான். ஒத்துக்கோமா? ஒத்துக்கோமா? அத்தனை பேரும் யோசேப்புக்கு பிடிக்காதவன் தான். ஆனா யோசேப்பு அவ்வளவு பேத்துக்கு போட்டான். காரணம், நான் ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை, ஒரு தகப்பனுக்கு நான் பிறந்த பிள்ளை. சொல்லுவோமா? அது சொல்ற படிச்சிருக்க, சீக்கிரம் படிச்சிருக்க. நம்ம என்ன கையில வேலை செய்யறாங்க? எப்படி இருந்தாலும் வயிற்றுல இருக்க குற்றப்படுத்துறதுக்காக அவரு அடிச்சுட்டே இருக்க, கை வலிக்குமா அடிக்காத? அப்ப பிரஷர் பெயிண்ட்ல வச்சுட்டு போயிட்டாரு, என்ன செய்வாரு? அப்ப வேலைக்காரன் வந்தானா, அப்படியே நின்றுட்டுதான் இருக்கிறியா? அப்ப கோவம் வருமா வராதா? இப்ப
இப்பதாங்க அடிச்சது கொஞ்சம் கை வலிக்குதுங்க. அவனுக்கு தேவை வேலை தீரணும். ஓ கை வலிக்குது, கால் வலிக்குது, எதோ வலிக்குது, போ அவனுக்கு வேலை. இப்ப தேவை நம்மளுக்கு எப்படி இருப்பான்? படிச்சவங்க அவசரத்தை படிச்சு ஏழையாவான். என்ன தருதுங்க? செல்வம் எந்த செல்வங்க? என்ன செல்வம்? பொன்னிலும் பசு பொன்னிலும் அதற்கு மேல் ஒருவக்கூடிய வார்த்தை நம்முடைய தேவன்தான். இன்னைக்கு தேவன் 10வது வசனத்தை கொடுத்திருக்க, நீதிமொழி 10 கொடுத்திருக்க. சாலமனால வாழ முடியலங்க. அவன் எதை வச்சுட்டு போயிட்டான்? அவன் எழுதுனதுதான் 31 அதிகாரம். அவனால வாழ முடியல. கடைசியா கெஞ்சியும் பாக்குற, எனக்கு அண்ணனைக்குள்ள சோற போடியா, பிச்சை எடுக்கிறான். ஒரு ராஜா யார்ட்ட பிச்சை எடுக்கிறான்? தகப்பட்ட பிச்சை எடுக்கிறான். உனக்கு நேரிடக்கூடாது அந்த 31 அதிகாரத்தை எழுதியிருக்கானே, நீ அதை படிக்கும் போது நீ எப்படி திருந்த வேண்டும்? நீ எப்படி திருந்த வேண்டும்? ஒரு விஷயம், கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நீதிமொழி 10ஆம் அதிகாரம் விளையாட்டா இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், கசப்பாக இருந்தாலும், கோபமாக இருந்தாலும், ஆண்டவரே அதை படித்து நான் திருந்த வேண்டும். என் ஆயுசு நாட்களை கூட்டித் தருவேன் என்று, என் ஐஸ்வர்யத்தை கூட்டித் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதோடு வேதனை தரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீ சொன்னவர் உண்மை உள்ளவர், நான் கேட்கக்கூடியவர் பொய் உள்ளவனாயிருக்கிறேன். நான் கேட்கக்கூடியவர் பொய் உள்ளவனாயிருக்கிறேன். ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த 10வது மாதம் இந்த நீதிமொழி 10 நான் கரெக்ட் பண்ணி, ஆண்டவரே மிச்ச வசனத்தை படிச்சு, எனக்கு என்ன நீ பேச போற? இந்த வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டே இருக்கிற இந்த வார்த்தைகள் எனக்கு என்ன தர போற? கேட்போமா? கேட்போமா? ஆண்டவரே, என்னை மன்னித்தரணும். இந்த 10வது வசனத்துல 10 வசனத்தை படிச்சாலும் என் வாயின் வார்த்தை எதுல இருக்கு? என் உழைப்பு எதுல இருக்குது? என்னுடைய வாழ்க்கை எதுக்கு போயிட்டு இருக்கு? என் வழிகள் எதுக்கு போயிட்டு இருக்கு? என் தகப்பனை நான் கனம் பண்ணிக்கிறேனா? பண்ணுகிறேனா? என்ன செய்ய போறோம்? ஒரு நிமிஷம் நல்ல கண்களை ஒப்பு கொடுங்க. இதெல்லாம் ஒப்பு கொடுத்தாதான் நான் இங்க வர்றது என்ன, உடம்பு வேற சரியில்லை, மூக்கு ஒளிவிட்டே இருக்கு. என்ன எல்லாமே சிரமங்கள் கொடுத்தாலும் அவருடைய வேலையை உண்மையா செய்யும் பொழுது எல்லாமே மறந்து போயிடும். எல்லாமே கலங்கி போயிடும். எல்லாமே ஒதுக்கி போயிடும். உனக்கு வர்றதை நான் ஒதுக்கிடுவேன். நம்ம ஒரு ஆக்சிடென்ட்ல போய் நின்னோன்னு, அப்பா கடவுளுக்கு காந்து பண்ண, கடவுளுக்கு காந்து பண்ணல, நீ அவருக்கு தேவை என்பதை எதிர்வண்டியை நிறுத்தி வைச்சாரு. நீ உன்னால நிறுத்தி வைக்க முடியாது. நீ நல்லவனா இருந்தா அவர் உனக்கு முன்பாக பாதுகாவலரா நிற்பாரு. நீ ஒரு நல்லவரா இருந்தா அவர் உனக்கு முன்னாடி ஒரு பாதுகாவலரா இருப்பாரு. நீ நல்ல பிள்ளையா இருந்தா அவனுக்கு முன்னாடி ஒரு பாதுகாவலரா இருப்பாரு. ஆனா இன்னைக்கு எனக்கு முன்னு யார் இருக்கா? என் உறவா, என் தகப்பனா? என் உறவா, என் தகப்பனா? கண்களை ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீ நின்று, எனக்கு முன்பாக நீ நின்று நல்ல ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்யக்கூடிய சாக்கியத்தை எங்களுக்கு தாழ்மையா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரம் ஐயா, சோத்திரம், சோத்திரம் ஐயா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி, கொடா கோடி நன்றி ஐயா. குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, எல்லாமே எங்கள்கிட்ட உண்டியா. ஆனால் நாங்கள் விளக்கணை மாறி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, ஒரு விஷயங்களை கண்களை மூடும், எங்களை கண்களை மூடி நல்ல ஒரு நாள் காலத்தை தாரு. நன்றி அப்பா. முடிவில்லா ராஜ்யம் அருள விரும்பவும் வருவேன் என்றே, முடிவில்லா ராஜ்யம் அருள விரும்பவும் வருவேன் என்றே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம். இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருங்க, ஆயத்தமா இருங்க.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பரிசுத்தவான்களின் காலம் விரைவுடன் வந்திடுதே, பரிசுத்தவான்களின் காலம் விரைவுடன் வந்திடுதே. கண்ணீர் யாவும் துடைத்திடுமே, நேசரில் மகிழ்ந்திடுவே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, நேசரில் மகிழ்ந்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. நன்றி அப்பா. இவ்வளவு இடைப்பட்டீர்கள், பாடல்களில் இடைப்பட்டீர்கள், உன்னுடைய துதியின் வேலையில இடைப்பட்டீர்கள். நீதிமொழி 10 எங்களோடு பேசினீரே, எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீரே. நீதிமொழியில எவ்வளவு காரியங்களை பார்த்திருக்கிறோமே. வசனங்கள் நிறைய இருந்தாலும் முக்கியமானதை நாங்கள் பார்த்திருக்கிறோமே. என்னை மாற்றம், ஒரு சிவம்பொறியா இல்ல, வழிபோக்கனா இல்ல, மூடனா இல்ல, உன்னையே நம்பியிருக்க பிள்ளையாய் மாற்றும், உன்னையே நம்பியிருக்க பிள்ளைகளாய் மாற்றும். ஒருத்தன் ஜெபம் பண்ணுவோமா? சோத்திரம், சீக்கிரம் சீக்கிரம். கடந்த மாதம் பாதுகாத்த தேவன் ஆண்டவரே, உணவை இருக்கிற இடத்தை ஆண்டவரே எல்லா வசதிகளையும் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தினுடைய சம்பளங்கள் நாங்கள் இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எந்த வழியில நடக்கிறோமோ அந்த வழியை பார்த்து ஆசீர்வாதங்களை தரக்கூடிய தேவன் எங்களோட இவ்வளவு நேரம் இடைபடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி வாழவும், வார்த்தையின்படி பேசவும், ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி ஒரு சாலமோனை வைத்து ஆண்டவரே இவ்வளவு வார்த்தைகளை கற்று எழுதி வைத்திருக்கிற தயவுக்காய் இரக்கத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் புத்திமானுள்ள வாயா, இந்த யானமுள்ள வாயா, இந்த சோபன் கையா, இந்த சுறுசுறுப்புள்ளவனா என்று நீ சோதி தருகிற தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கேட்ட வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே வாழ்க்கையை நாங்கள் செப்பனிடுவதற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே குடும்பங்களையும் கருத்துக்களை கொடுக்கிறோம். புதிய மாதத்துல என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு தலைமையில கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் சோம்பர் கையால் இல்லாமல் சுறுசுறுப்பாய் உடைய காரியங்களை நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொன்னார். உங்களுக்கு முன் செல்வேன் என்று சொன்ன தேவன் தடைகளை நீக்கப்பட்டு முன் செல்வதற்காக நமக்கு சோத்திரம். ஆண்டவரே, ஆயுசு நாட்களை பெருக்கப்படக்கூடிய தேவன் வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது, வார்த்தைகளை பேசக்கூடிய பொழுது, பின் சந்ததிக்காய் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையின்படி பின் சந்ததிக்காய் நாங்கள் சேர்த்து வைக்கிற வார்த்தைகளை கர்த்தர் உபயோகப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும் ஐயா. மகிமையுள்ள காரியங்களை செய்ய இன்னும் எங்களுக்கு யாரும் செய்தார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இந்த 10வது மாதத்திலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களாய் மாற்றித்தாரும். மகிமைப்படுத்தி பரிசுத்த இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.